லாஸ்ட் மினிட்ல சென்சார் கொடுக்கலன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. பராசக்திக்கு சென்சார்லாம் கொடுத்து பக்காவா ரிலீஸ் ஆக போகுது. தளபதியோட லாஸ்ட் படம் திடீர்னு அந்த படம் வரலன்றது ரிலீஸ் ஆகாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. கட்சியில இருக்கிறதுனால இது லாஸ்ட் படம், இதை ஏன் ஓட விடாம பண்றதுக்காக டிலே பண்றாங்களோ. தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ப்ரோ, வருத்தப்படுறோம் ப்ரோ. அவரோட கடைசி படத்தை அவரோட ஸ்பெண்ட் பண்ணோம் தியேட்டர்ல ஒன் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்காரு அவரோட பார்க்காது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ரொம்ப டிசைன் பண்ணேன். ஏன்னா வச்சுக்கோங்க, இப்போ அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியல் வந்ததுலேருந்து எந்த இடத்துல அவங்கள முடக்கலாம் அப்படின்றதால தான் அவங்களுடைய முன்ன பார்க்குறாங்க. அவங்க அன்னைக்கு காலையில தான் திருப்பியவான் படத்தை தள்ளி வச்சிட்டாங்க டேட்டை. மேபி வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, விட மாட்டாங்க, அவ்வளோ நேரம்லாம் கொண்டு போக மாட்டாங்க. கண்டிப்பா வரும்ல, அப்ப செஞ்சு விட்டுற வேண்டியதான். வந்துச்சுன்னா கண்டிப்பா பிளாஸ்ட் தான். கட்சியில இல்ல, கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னா மேபி அவ்வளோ படத்துக்கு எந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. இப்போ இது லாஸ்ட் படம், அதுக்கப்புறம் கட்சியில போறாருன்றப்போ அதுக்கான எதிர்ப்பு இருக்க தானே செய்யும். இத்தனை நாள் எதுவுமே இல்லை, படம் ரிலீஸ் ஆகுறப்போ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அதை யோசிக்கணும்ல. எப்போ நம்ம தளபதி என்ன மூவி வந்தாலுமே அது ப்ராப்ளம் தான். அது ப்ராப்ளம் இல்லாம நம்ம விஜய் என்ன மூவியா சொல்லுங்க. ப்ராப்ளம் வந்தாதான் அது தளபதியானோட மூவி. அதுக்கெல்லாம் நாங்கள் தயங்க மாட்டோம். எப்போ வந்தாலும் எங்களுக்கு கொண்டாடுவோம் எங்கள் அண்ணனோட படத்தை. படம் எப்போ வருதோ அப்போதான் எங்களுக்கு பொங்கலே. அப்படி பார்க்குறப்ப நம்ம அண்ணனோட படம் லாஸ்ட் படம், இதுக்கப்புறம் அரசியலுக்கு வர போறாரு அப்படிங்கிறப்ப இப்பெல்லாம் பண்ணுவாங்க தான். எதுவாக வேணாலும் இருக்கலாம், சதி தான் இது. ஆனால் ஆக மொத்தத்தில் அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் கடைசியில் வெற்றி நமது பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக வரும். அது பார்ப்பாங்க, மக்களே பார்ப்பாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் பார்ப்பாங்க. பார்த்து தான் இந்த போடு போடுறாங்க. என்ன பண்ணுவாங்க ப்ரோ, எல்லாம் பராசக்திக்கு தான் போவாங்க ஃபேமிலியோட. ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா யாருமே பராசக்தி போக மாட்டாங்க. ஆனால் நீங்க நம்ம தியேட்டர் வாசல்ல போய் பார்த்தோம்னா எல்லாமே பராசக்திக்கு தான் போவாங்க. படம் கொஞ்ச நாள் போகிறப்ப என்ன ஆகும்னா படம் பார்க்கணுன்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும். 26 ரிலீஸ் ஆனால் கூட பார்க்கறதுக்கான கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்லியிருந்தாரு, அண்ணன் தம்பி படம், அண்ணன் தம்பி பொங்கல் சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த வாட்டி தம்பி மட்டும் தான் வராரு போகுது. அண்ணன் எங்க லேட் ஆகுது. பட் அவங்க 2 பேருக்குள்ள போட்டி இருக்குன்னு தெரியல. சோஷியல் மீடியால பேசி பேசி அப்படி வருதோன்னு தான் தோணுது. பட் அவங்களுக்குள்ள நாங்க 2 படமும் பாக்குறவங்களும் இருக்காங்கல்ல. ஏன்னா ஜனநாயகம் நல்லா இருந்தா அதை பார்க்க போறாங்க, பராசக்தி நல்லா இருந்தா அதை பார்க்க போறாங்க. கதை பிடிச்சிருக்கணும்ல, எதுவா இருந்தாலும். ஏன் ஒதுங்கி போனோம், அவங்களுமே இன்வெஸ்ட் பண்ணி பணம் எடுத்திருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ உங்களுக்கு ரிலீஸ் பண்ணால் மேபி லாங் லீவு, அவங்களுக்கு படம் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு இருக்கும்ல. அதுக்காக கூட அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. விஜய்க்காக அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களா கேட்டால் இல்லை. ஸ்டோரி நல்லா இருந்தால் எந்த படம் வந்தாலும் பார்க்குவாங்க. சினிமாவில் இந்த மாதிரி ஒன்று நடக்குது. தளபதி அண்ணனை பற்றி எல்லா ஆக்டருக்குமே தெரியும் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்ட்டு. அவரோட லாஸ்ட் மூவி, இதுக்கப்புறம் மக்களுக்காக வராரு அப்படிங்கிறப்ப எல்லா ஆக்டருமே குரல் கொடுக்கணும். யாருமே அது இது வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. அது அவங்க இப்போதான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க, பயப்படலாம் கூட. கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும் தான். அவங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. இன்னும் படமே ரிலீஸ் ஆகலை, அப்புறம் ஏன் பயப்படுறாங்க அவங்க? அரசியலுக்கு இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்டா அமையும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. பர்சனலாக அமையும். அவர் சிஎம் ஆனார்னா அப்போ எதுவுமே அமையாதுன்னு நினைக்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் எப்படி முன்னாடி வந்தாரோ, அவர் எப்படி ஆஃப் பண்ணாங்களோ அதே இதுதான் இவங்களும் பண்ணுறாங்க. எங்கே வந்தாங்க நம்ம ஆட்சிக்கு ஆபத்தாக வரும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இப்போ இளைஞர்கள் எல்லாமே விஜய் பக்கம் தான் இருக்குது. இப்போ திமுக ஒன்று தனிச்சு நின்று போட்டுட்டு எங்கேயும் ஜெயிக்க முடியாது, சரிங்களா? அப்படின்றப்ப கூட்டணியில் இப்போ ஏடிஎம்கே இப்போ ஏடிஎம்கே பேர் சொல்கிற அளவுக்கு எடப்பாடி மட்டும்தான் இருக்காரு. இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மேக்ஸிமம் டிவிக்கேல ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன், மேக்ஸிமம் டிவிக்கே வர வாய்ப்பு. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, படம் ஜனநாயக ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் படம். பாலிடிக்ஸ்ன்றதை இந்த படத்தை பார்த்து மக்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மாறுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு இழப்பீடு ஏற்படுன்றதால முன்னாடி சென்சார் அவங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு போஸ்ட்போன் பண்ண வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு போஸ்ட்போன் பண்ண பார்க்குறாங்க. பொங்கலுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? நான் கண்டிப்பாக வரும். மேக்ஸிமம் ஹைகோர்ட்டு நாளைக்கு திருப்பி சொல்லிடுவாங்க. எப்படி மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு இப்போ விஜய் படம்னா மேக்ஸிமம் 13-14 ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ லீவுன்றதால முன்னாடியே அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால கலெக்ஷன்லாம் எல்லாம் பாதிப்பு இருக்காது. எப்போனாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு தான் வரும். ஒருத்தவங்க பற்றி பேச தான் இன்னும் ஸ்பிரிட் ஆகும். அப்போ மக்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பக்கம் தான் திரும்புவாங்க. எந்த இடத்துல நெகோஷியேட் ஆகாது. பிஜேபியோட பி டீம்ன்றதோட இப்போ இப்போ திமுக என்ன பண்ணுது, மன்னராட்சி தான் பண்ணுது. அவங்க அப்பா அவங்க பிள்ளை. காங்கிரஸ் எதை பண்ணுறது அதே தான் இவங்களும் பண்ணிடுறாங்க. பிஜேபி இப்போ பிஜேபி உள்ளார வரதில் ஒன்றும் இல்லை. அவங்க இப்போ மக்களாட்சினா டெமோக்ரஸினா என்ன சொல்கிறாங்க, மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க அவங்க தான். இப்போ திமுகவில் இப்போ கலைஞர் இருந்தார், அவங்க பையன் இருந்தார். இப்போ இன்பநிதி வந்துருக்காரு. இன்பநிதி இப்போ 6.5 கோடி ரூபா போட்டு கார் வாங்கியிருக்காரு. எதுக்கு எல்லாம் டெமோக்ரஸி ஆகுதுன்னா, இப்போ நான் இப்போ பிஜேபியில் இப்போ நிர்மலா சீதாராமன் இருந்தாங்க, அடுத்து எல்முருகன் இருந்தாங்க, இப்போ அண்ணாமலை இருந்தார். அண்ணாமலை போட்டு இப்போ நாகேந்திரன் வந்திருக்காரு. எதுக்கு இப்போ தலைவர்னா டெமோக்ரஸினா ஒருத்தனே ஆளணும் இல்லை, வேறு தலைவர் வரணும். அப்போனா புரட்சி மாற்றமும் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள் விஜய் ஃபுல் சப்போர்ட் தானே. பணம் கொடுக்குறவங்க கொடுத்துருந்தாலும் மக்கள் சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது. 40 பேர் உயிர் இருந்தாலும் யார் சப்போர்ட் இருக்குது, விஜய்க்கு தான் ஃபுல் சப்போர்ட் இருக்குது. விஜய் வெளியே வர வராத தடுக்க தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஒருத்தவங்க யாருமே நல்லா இருந்தால் இந்த உலகத்தில் பிடிக்கவே பிடிக்கும், சரிங்களா?
இவங்க வந்து ஒருத்தன் உள்ள முன்னாடி யாருன்னா அவன் காலை பிடிச்சி இழுக்கு தான் பார்ப்பாங்க. யார் முன்னேறினா யாருக்கு தான் பிடிக்கும். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்துக்கிறோம். 2026 வந்துருச்சு, எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. இது எங்களோட லாஸ்ட் மூவி. இதே அவங்க இப்படி பண்ணாங்கன்னா அப்புறம் ரசிகர்கள் பார்த்துப்பாங்க. ஓட்டு யாருக்கு போகணும்னு அவங்களுக்கு தெரியும். 100% டிவி கேட்கலாம். ஓட்டு எங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்கும். எங்கள் வீட்டில் இருந்து 10 ஓட்டு இருக்கு. நானும் எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அண்ணன் ஃபேமிலி 2 ஃபேமிலி இருக்குது, எங்கள் அக்கா பசங்க எல்லாமே. ஓகே.